நமஸ்காரம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெல்கம் டு பக்தி சங்கல்பம். இந்த வாரம் அஜெண்டா. நெக்ஸ்ட் ஸ்லைட் கௌரி. ஸோ இந்த வாரம் மலா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டேன் கௌரி. ஸோ ப்ரேயர், அப்புறம் திருக்குறள், அழுக்காராமை, அதில் வந்து கடைசி குறள் இந்த வாரம் 170வது குறள். அதுக்கப்புறம் கஸ்தக்ஷேத்திரம் செக்மெண்ட் இருக்கு. அதில் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம் நம்ம அதோட சாண்டிங் அண்ட் அதோட லேர்னிங் நம்ம இந்த செஷனில் கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கப்புறம் முருகன் அர்த்தம் டுவர்ட்ஸ் த எண்ட். இதுதான் இந்த வாரத்துக்கான அஜெண்டா. ஸோ ப்ரேயர் அண்ட் திருக்குறள் யார் சொல்லணும் வரு? கிரிஜா மம்மி தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணார் ப்ராப்ளி. ஓகே, நமஸ்காரம் மாமி. நீங்க கஜானனம் 2 டைம்ஸ் சொல்லிடுங்க நீங்க. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபிஸ்தஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ மாமி. அடுத்தது திருக்குறள். ஸோ வாரம் ஒரு குறள்ல இந்த வாரம் கடைசி குறள் அழுக்காராமைங்கிற அதிகாரத்திலேருந்து. ஸோ இதுதான் வந்து அழுக்காராமையில கிளைமேக்ஸ். அதனால நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். அதை அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுது இலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அகுது இலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதாவது 2ஆ பிரிச்சு பார்க்கலாம். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை ஒரு ஹாஃப், அகுது இலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். ஸோ செகண்ட் ஹாஃப்கான அர்த்தம் யூஸ்வலா பார்க்குற மாதிரி. அகுது இலார் இது இல்லாதவர், பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். இல் அப்படின்னாக்கா இல்லை, அவர் ஒண்ணு கிடையவே கிடையாது, என்னது கிடையாது. பெருக்கம் தீர்ந்தாரும் இல். பெருக்கம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வளர்ச்சி, புகழ், எல்லா விதமான நல்ல விஷயங்களும், அதுக்கு குறைவே இல்லாமல் இருப்பார் இந்த உலகத்துல. அகதி இலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். என்னது இல்லாதவர், ஏன் அவருக்கு இது புகழுக்கும் வளர்ச்சிக்கும் குறைவே இல்லை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை. அழுக்கற்று அப்படின்னாக்க எப்பவும் போல ஒரு குறள்லயும் இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இந்த அழுக்காறு அப்படிங்கிற பொறாமை இருக்கிறவர் இந்த உலகத்துல புகழோட வளர்ச்சியோட வாழ்பவரும் இல்லை. அது இல்லாதவருக்கு புகழும் வளர்ச்சியும் குறைவே இல்லாமல் வாழ்வார் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். ஸோ இந்த அதிகாரம் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சின்ன ரீகேப். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அழுக்காராமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கணும், ஜலசி பொறாமை அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருந்ததுனாக்க அதை அவ நீக்கிக்கணும். ஏன் நீக்கிக்கணும் அப்படின்னாக்கா ஊழ்வினை உருட்டும். ஒருத்தர் புகழ் மேலேயோ ஒருத்தர் வளர்ச்சி மேலேயோ பொறாமை கொண்டால் தனக்கு தானே கேடு விளைவிப்பார். இப்படி இருக்கிறவாளோட பகைவர் கூட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்க மாட்டார். பொறாமை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டா அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிண்டே வந்துட்டோம். கடைசியா அவர் சொல்றது என்னன்னாக்க, பொறாமை அப்படிங்கிற குணம் இருக்கிறவர் புகழும் வளர்ச்சியோட அந்த உலகத்துல இருக்கவும் மாட்டா. அது இல்லாம இருக்கிறவர் புகழும் வளர்ச்சியும் இந்த உலகத்துல அவளுக்கு குன்றாது அப்படிங்கிறது. பொறாமை அப்படின்ன உடனே எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. மகாபாரதத்திலையும் சரி ராமாயணத்திலையும் சரி. மகாபாரதத்துல துரியோதனன் பாண்டவாள் மேல பொறாமைப்பட்டு எல்லா விதமான கஷ்டமும் கொடுத்தான். ஸோ இப்ப வரைக்கும் ஒரு கெடுதியான ஒரு கேரக்டர் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம சொல்றது வந்து துரியோதனன். அதே மாதிரி ராமாயணத்திலையும்
கைகேயி, சூர்பனகை. அண்ட் இவ 2 பேருமே வந்து இன்னொருத்தர் மேல பொறாமைப்பட்டா. வளர்ச்சி ஒருத்தி வந்து அழகு மேல பொறாமைப்பட்டா. ஒருத்தி வந்து தன் பையனுக்கு கிடைக்காதது அவனுக்கு எப்படி கிடைக்க போறது அப்படின்னு இன்னொருத்தரோட வளர்ச்சி மேல பொறாமைப்பட்டா. அதனாலதான் உடனே நமக்கு வந்து ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கணும், இந்த மாதிரி கெடுதியான ஒரு ஆட்ரிபியூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த நேம்ஸ் எல்லாம் டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது. அதே மாதிரி இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் இல்லாதவர் அப்படின்னு பார்த்தா ராமச்சந்திரமூர்த்தி. அதாவது பிறக்கும் போதே ஒரு ராஜ வம்சத்துல பிறந்து தங்க தொட்டில்ல போட்டு அரண்மனையில வளர்ந்து குருகுலம் போய் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப என்ன சொல்றது அரியணை ஏற போற சமயத்துல இந்த மாதிரி ஒரு நியூஸ் அவருக்கு, நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு. அவர் நினைச்சிருந்தா அவருமே பொறாமைப்பட்டு, இல்ல என்னாலலாம் முடியாது, உனக்கு வேணும்னா அவனுக்கு இன்னொரு ராஜ்யம் வேணா கொடு, என்னால எங்கேயும் போக முடியாது, அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னொரு ராஜ்யம் கொடு அப்படின்னு கூட கேட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் இல்லாம அப்பா சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக காட்டுக்கு போனார். அதனால இப்ப வரைக்கும் அத்தனை நல்ல குணங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கிறது ராமச்சந்திரமூர்த்திய. அதேதான் இந்த குறள்லயும். அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அந்த குணம், பொறாமை என்ற குணம் இல்லாதவர், அவர்களுக்கு எந்த விதமான புகழும் எந்த விதமான வளர்ச்சியும் குன்றாமல் நீடித்து இந்த உலகத்துல இருப்பார். அந்த குணம் இருக்கிறவர் இந்த உலகத்துல எந்த விதமான நல்ல தொடர்புகளோடையும் இருக்க மாட்டா. அவளுக்கு புகழ்ச்சியும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அகுதியிலார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். மாமி, இது நீங்க 2 times நீங்க சொல்லிடுங்க. அத கிர்ஜா மாமி. நானே வா? ஆமா, நீங்கதான். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். அழுக்கற்று அகன்றாரும் இல்லை, அஃது இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல். தேங்க்யூ மாமி. அடுத்த செக்மெண்ட் கெஸ் த க்ஷேத்திரம். போன வாரம் என்ன க்ஷேத்திரம் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதோட குறிப்புகளை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம். மாமி, ஓவர் டு யூ. கிர்ஜா மாமி. மாமி இருக்கல? I think some technical issues நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். அவ எப்ப ஜாயின் பண்றாளோ திரும்ப இந்த கோவிலை பத்தி விரிவா நம்ம டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த வாரத்துக்கான க்ஷேத்திரம் போயிடலாம் கோரி. இல்ல வேற யாராவது இந்த கோயில் பத்தி வேற யாராவது சொல்றீங்களா? திருநெல்வேலிக்கார யாராவது இருக்கா குரூப்ல? எனக்கு தெரிஞ்சு கிரிஜா மாமி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாரு சொல்லலைன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் வெயிட்டிங். நமஸ்காரம். ஸ்ரீ மகா கணபதி சகாயம். சென்ற வாரம் நாம் பார்த்த க்ஷேத்திரம் திருநெல்வேலி மணிமுத்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவில். தாமிரபரணி நதிக்கரையில் உள்ள 800 வருடம் பழமையான கோவில். திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திலிருந்தும் ஆட்டோவில் சென்று விடலாம், அருகில்தான் இருக்கிறது. ஆசியாவிலே கணபதிக்கென்று மூலவர் தன் மனைவியுடன் இருக்கும் வித்தியாசமான விநாயகர் கோவில் இது. 5 நிலை கோபுரத்துடன் 8 மண்டபங்களுடன் 3 பிரகாரங்களும் கொடிமரமும் விளங்கும் பெரிய கோவில். சுற்றுச்சுவர்கள் சற்று சிதிலமடைந்து காணப்படுகிறது. நாம் எளிமையாக குளக்கரையில் அரசமரத்தடியில் தனியாக இருக்கும் பிள்ளையாரை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர் அப்படி அல்ல. முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்பவுமே அப்படி மிகவும் பராக்கிரமசாலி. மந்திர தாந்திரீக சாஸ்திரங்கள் கற்பவர்களும் பிரத்யங்கராதேவி உபாசனை செய்பவர்களும் வழிபடும் இஷ்ட தெய்வம் இவர். இவர் அனுமதி இல்லாமல் இவர் அருளை நாம் பெற முடியாது. பூஜை செய்யவும் குருமுகமாக பயிற்சி பெற்றுதான் செய்ய வேண்டும். இவரை வணங்கினால் வாழ்வில் ஏற்றம் வரும், கிரகதோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. ஆதிசங்கரர் இந்து மதத்தில் உபாசனையை 6 விதமாக பிரித்திருக்கிறார்.
அதாவது கணாபத்தியம் என்னும் விநாயகர் வழிபாடு, சைவம் என்னும் சிவ வழிபாடு, வைணவம் என்னும் திருமால் வழிபாடு, சாக்தம் என்னும் பராசக்தி வழிபாடு, கௌமாரம் என்னும் முருக வழிபாடு, சௌரம் என்னும் சூரிய வழிபாடு. இதில் கணாபத்தியம் என்று விநாயகரை பிரதானமாக வழிபடுபவர்கள் 32 விதமான வடிவங்களில் கணபதியை பூஜிக்கிறார்கள். அதில் 8வது வடிவம்தான் இந்த உச்சிஷ்ட கணபதி. இவர் மனைவியுடன் இருக்கிறார். உச்சிஷ்டம் என்றால் 3 பொருள் உண்டு என்கிறார்கள். உள்ளதில் உயர்வானது, மேன்மையானது. மிகுதியானது, அதாவது மிச்சம். ஆக்கமும் அழித்தலும் ஒன்றாக இருக்கும் சக்தி. இவர் அருள் இருந்தால் செல்வம், புகழ், செல்வாக்கு, வாக்கு பலிதம் எல்லாம் சித்திக்கும் என்பது நம்பிக்கை. இக்கோவில் சித்தர்களால் உருவானது. இங்கு 3 சித்தர்களின் ஜீவ சமாதி இருக்கிறது. பதஞ்சலி, வியாக்கிரபாதர் போன்ற முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம். பிரகாரத்தில் நெல்லையப்பர், காந்திமதி, வள்ளி தெய்வானையுடன் முருகர், சண்டிகேஸ்வர், தன்வந்திரி இவர்களுடன் 16 வடிவங்களில் விநாயகர் காட்சி தருகிறார். ஸ்வர்ண ஆக்ரஷ்ண பைரவர் சன்னதி தனியாக இருக்கிறது. பாண்டிய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் திருப்பணி செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் விநாயகர் கேதுவுக்கு அதிபதி. அம்பிகையுடன் இருக்கும் இந்த விநாயகரை வழிபட்டால் கிரக தோஷங்கள் விலகும், ராகு கேத்து தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. ஸ்தல விருட்சம் பனைமரம், வன்னிமரம். ரிஷி தீர்த்தம், பைரவ தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் உண்டு. சங்கடகர சதுர்த்தி விசேஷம் இங்கு. விநாயகர் சதுர்த்தி உற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகிறது. 1008 தேங்காய்களை அலங்காரம் செய்கிறார்கள். மாதுளை முத்துக்களை நைவேத்தியம் செய்கிறார்கள். தமிழ் வருட பிறப்பன்று கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்குகிறது. சித்திரை முதல் நாள் சூரியனின் கிரகணங்கள் மூலவர் மேல் பிரகாசிக்கிறது. அது சூரிய பகவானின் வழிபாடு என்கிறார்கள். இங்கு நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என 3 வகையிலும் சிறப்புடைய கோவில் இது. இங்கு ஏன் தேவியுடன் இருக்கிறார் விநாயகர் பார்க்கலாமா? முற்காலத்தில் வித்யாதரன் என்னும் அசுரன் பிரம்மாவிடம் வரம் பெற்று முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினான். அவன் பெற்ற வரம், மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் ஒரு எதிரி என் முன் சபையில் தன் மனைவியுடன் வந்தால்தான் என்னை போரில் வெல்ல முடியும் என்று வரம் பெற்றான். எனவே தேவர்கள் யாகம் செய்ய விநாயகர் 4 கரங்களுடன் அக்னியில் தோன்றினார். முனிவர்கள் வேண்டியபடி பராசக்தியும் சரஸ்வதியின் அம்சமாக நீலவாணி எனும் அம்பிகையாக தோன்றினாள். இவர்கள் இருவரும் மனம் புரிந்து கொண்டு தம்பதிகளாக இந்திரனின் சபையில் இந்த அசுரனை எதிர்கொண்டார்கள். விநாயகர் தம் பார்வையாலேயே சுட்டெரிக்க அந்த அசுரன் சாம்பலாகி விட்டான். இங்கு தேவியுடன் கணபதி கோவில் கொண்டு போட்டு விட்டார் நமக்காக. திருமணம், குழந்தை வரம், குடும்ப ஒற்றுமை என்று பல பிரார்த்தனையுடன் மக்கள் இங்கு வருகிறார்கள், நலம் பெறுகிறார்கள். சுபம். தேங்க்யூ மாமி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது மம்மி. தேங்க்ஸ் மம்மி. அப்புறம் வேற தலை யாராவது தலை 2 மரம் சொன்னேன் இல்ல, என்னென்ன மரம் அது, என்னென்ன விருட்சம் சொன்னேன்? பனை மரம் ஒண்ணு, இன்னொன்னு வன்னி வன்னி. மரம். வள்ளி. வன்னி மரம். வன்னி மரம். ஓ, என்ன மரம் அது? வன்னி மரம்னா வன்னி மரம்ங்கிறது அது ஸ்பெஷல். அது ரொம்ப விசேஷமான இது. வன்னி ம். மரத்துல அதே இலைனாலே விசேஷம் அது. ஆமா, பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமானது அது. குட்டி குட்டி ஓ இலையா, குட்டி 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 இலையா இருக்கும், சின்னதா நெல்லி இருக்கும் இலை. நெல்லி இலை ஓ மாதிரியே இருக்கும். ஆனா முள்ளு ஆ இருக்கும். இந்த மரத்துல முள்ளு உண்டு. இந்த கரெக்ட். மரத்துல ஆமா ஆமா. எல்லாத்துலயும் இருக்குமா அது? ரொம்ப அஹ், விசேஷம். வீட்லயே கூட வச்சுக்கலாம். நாங்க வீட்லயே கூட வச்சிருந்தோம் முன்னாடி. ஓ ஓகே ஓகே. இந்த இலை வந்து பாப்போம். பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷம். விசேஷம், அர்ச்சனை பண்ணலாம். அது ஆனா முள்ளு இருக்கும், பார்த்து கட் பண்ணி ஆமா இருக்கணும். ஆமா. ஓ ஓகே ஓகே. தேங்க்யூ மாமி. இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். உங்க பாக்கியம். அடுத்த செக்மெண்ட், இந்த வாரத்துக்கான நட்சத்திரம். தேங்க்யூ. அதுவும் அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு மாமி. நீங்க நடுவுல அந்த இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்றதுலாம் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கணும். இல்ல போர் அடிக்காம சொல்லணும்னா அப்படி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் ஆமா தானே. ஆமா, நல்லா இருக்கு. தான் சொல்றேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரத்துக்கான நட்சத்திரம் பார்த்த உடனே சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். அது அவர் அருள்தான் போக முடியுமாமே. அவர் அவ்வளவு உக்கிரமானவரானாமே, ரொம்ப சாமர்த்தியசாலி. நம்ம ஆத்தங்கரையில பாக்குற மாதிரி எளிமையானவர் அல்ல. மதுரகாளியா? இல்ல, இவரு இல்ல பிரித்திங்கரா தேவி. பிரித்திங்கரா தேவி, சரபேஸ்வரர் எல்லாம் எவ்வளவு உக்கிரமான தெய்வங்கள். அவரை வழிபடுறவா இவரைதான் முதல்ல வழிபடுவாளாம். அப்ப இவர் எவ்வளவு ஆக்ரோஷமானவர்.
நம்மள மாதிரி எளிமையானவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போய் பார்த்துட முடியாது. அவருக்கு புள்ளியார அனுகிரகம் சொல்றேன். இருந்தாதான் அனுகிரகம் இருந்தா போக முடியும். Yes, yes. நம்ம சங்கல்பம் வச்சுக்கலாம், எப்ப கூப்பிடுறாரோ போயிட்டு வந்துடுவோம் அந்த கோவிலுக்கு. போயிட்டு வந்துடலாம். Yes. இந்த வாரத்துக்கான கோவில் சாய் மம்மி சொன்னா கரெக்டா சொன்னா. மாமி ரிப்போர்ட் பண்றல. நான் பாத்துருக்கேன், ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். இப்போ எப்படி தெரியல, நான் பார்த்து சொல்றேன். மாமி தான் சூப்பரா டிரைவ் பண்றாள. இல்ல என்ன கோவில் என்ன கோவில்ங்க? ஆமா ஆமா, நாங்க மதுரகாளிமா, திருச்சி. மதுரகாளி எந்த? திருச்சி. ஓகே ஓகே, அதுக்காக கேக்குறேன். திருவாச்சூர் ஓகே 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 ஓகேப்பா. நீங்க எல்லாருமே சொல்லலாம், யூடியூப்ல எல்லாமே இருக்கு. யூடியூப்ல பார்த்து எழுதினதுதான் நான் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கேன், நான் போனது இல்ல. யூடியூப்ல மாமி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், எல்லாருக்கும் டேலண்ட் இருக்காது இல்லையா? இவ்வளவு அழகா சொல்லணும் இல்ல எல்லாராலையும் முடியும், ஒன்னும் கஷ்டம் இல்ல, எல்லாராலையும் முடியும். தேங்க்யூ. இந்த கோவிலை பத்தி குறிப்புகள் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி. சோ நெக்ஸ்ட் செக்மெண்ட், லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். ஆதிசங்கரர் எழுதிய கராவலம்பம் அண்ட் அவர் எழுதின ஒரே ஒரு கராவலம்பம், அதை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் 3 ஸ்தோத்திரம் பார்த்தோம். எஸ், கோவில்ல 2 பார்த்தோம். போன வாரம் ஒரு ஸ்தோத்திரம் பார்த்தோம். இந்த வாரம் ஆதிசங்கரர். நிறைய கராவலம்பம் இருக்கு, நிறைய கடவுள் மேல கராவலம்பம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்தோத்திரம் நிறைய பேர் எழுதியிருக்கா. ஆனா இவர் எழுதினதுதான் ஃபர்ஸ்ட், இவர் எழுதினதுதான் ஒரே ஒரு கராவலம்பம். இவர் வேற எந்த கராவலம்பமும் எழுதல. கராவலம்பம்ங்கிறது ஒரு நடை, அது வந்து கிராமர்னு எடுத்துக்கலாமே. இட்ஸ் an architecture by itself. ஒவ்வொரு லைன் முடியும் போதும் மம தேஹி கராவலம்பம் அப்படின்னு முடிகிற ஒரு ஸ்தோத்திரம். நிறைய கடவுள் மேல கராவலம்பம் இருக்கு. பிரசித்தமா சொல்றது வந்து லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். அண்ட் பர்டிகுலர்லி எழுதினது வந்து ஆதிசங்கரர். இவரை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி நிறைய கராவலம்பம் எழுதியிருக்கா. அதனால பிரைமரி ஆர்கிடெக்ட் வந்து இவர் தான் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. ஸோ இந்த கராவலம்பம் ஏன் எழுதப்பட்டதுங்கிறது ஒரு குட்டி ரீகேப். ஸோ அவர் வந்து யாத்திரையா போகும்போது ஒரு ராஜ்யத்துக்குள்ள போறார். அங்க வந்து அந்த ராஜ்யத்துல அரசன் இறந்து போயிடுறான். அதனால டக்குன்னு முடிவெடுக்கணுங்கிறதுக்காக கூடு விட்டு கூடு பாய்ந்து அந்த அரசன் எடுக்க வேண்டிய அத்தனை டிசிஷன்ஸும் எடுக்கிறார். மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்ல இது நம்ம அரசனே இல்லை, யாரோ ஒருத்தர் தான் வந்து அவர் மூலியமா இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதனால இவரோட உடம்ப நம்ம எரிச்சுட்டாக்க நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்னு தேடிண்டு அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் போடுறா. இந்த மாதிரி இந்த ராஜ்யத்துல பிரேதம் ஏதாவது கிடைச்சதுனாக்கா உடனே நீங்க எரிச்சு விடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்துல ஆதிசங்கரர் வந்து பகவத் பாதாள் அந்த உடம்புக்கான அந்த ராஜாவோட உடம்புக்குள்ள நுழைந்ததன் காரணம் முடியறது, திரும்ப பழைய உடலுக்கு அவர் வரணும். அந்த நேரத்துல இவ உடலுக்கிட்ட தேடுறதுக்கு போயிட்டா. அப்படி இருக்கும்போது இவர் வந்து எனக்கு உதவி பண்ணு நரசிம்மா, எனக்கு உன்னோட உதவி தேவை. அந்த க்ஷணத்துல அவர் எழுதின கம்போஸ் பண்ணின ஸ்தோத்திரம் தான் லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்பம். ஸோ ஒரு லைன் முடியும் போதும் லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம், மம கராவலம்பம் தேஹி, எனக்கு உன்னுடைய கையால எனக்கு அருள் புரியணும், என் கையை பிடிச்சுட்டு எனக்கு உதவுப்பா அப்படின்னு கேட்டுண்டு கம்போஸ் பண்ண ஒரு ஸ்தோத்திரம் தான் கராவலம்பம். நரசிம்மருக்கு மட்டும்தான் கேட்ட உடனே க்ஷண நேரத்துல எந்த தாமதமும் இல்லாம வரக்கூடிய வந்த ஒரு அவதாரம். ஏன்னா அவருக்கு வந்து டிப்பிக்கலா எந்த ஒரு ஆண் தெய்வமும் பிறக்கிற மாதிரி ஒரு ஸ்திரீயோட கர்ப்பத்துல இருந்து வெயிட் பண்ணி பிறந்த ஒரு அவதாரம் கிடையாது. கூப்பிட்டா உடனே ஓடி வருவார். அதனால இந்த நரசிம்மர் அவர் அழைச்சார், அவரும் வந்து உதவி பண்ணார். நிறைய மழை பெஞ்சது, ஸோ அவர் உடம்பு வந்து தப்பிச்சது. திரும்ப அவர் உடலுக்குள்ள போயிட்டார். இதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ கராவலம்பம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்தோத்திரம் நம்ம 2 டைம்ஸ் நம்ம சாண்ட் பண்ணிடலாம், அடுத்த 2 ஸ்தோத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி. யார் சொல்லணும் கோரி? ஷீதலா மாமி. யாரு? நமஸ்காரம். நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் நீங்க சொல்லிடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நீங்க சொல்லிடுங்க.
ओके। श्रीमद्वयोनितिनिकेतनचक्रपाणे भोगीन्द्रभोगमणिरञ्जितपुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्यभवाप्तिबोध लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। இன்னொரு தடவை. श्रीमद्वयोनितिनिकेतनचक्रपाणे भोगीन्द्रभोगमणिरञ्जितपुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्यभवाप्तिबोध लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्। தேங்க்யூ. அடுத்த Thank ஸ்லோகம் you. யார் சொல்லணும்? அடுத்தது வந்து ஸ்ரீமதி மேம். நமஸ்காரம் மாமி. சாய்லட்சுமி மேம். சாய்லட்சுமி மேம், சாரி. சொல்றேம்மா. ம் பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோ சங்கட்டிதாங்கிரி கமலா மலகாந்தி காந்த லக்ஷ்மி லசத்குச சரோரு ஹராஜ ஹம்ச லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். இன்னொரு தடவை. பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோடி சங்கட்டி தாங்கிரி கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மி லசத்குச சரோருக ராஜஹம்ச லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம். கரெக்ட். தேங்க்யூ மாமி. அடுத்த ஸ்லோகம் யார் சொல்லணும்? ஸ்ரீமதி மேம். நமஸ்காரம் மாமி. नमस्कारं संसार घोर गहने चरतो मुरारे मारोग्रभीकर करमृग प्रवरार्धितस्य आर्तस्य मत्सर घनि पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இன்னொரு தடவை. நூறு வாட்டி சொல்லணுமா? யா ஓகே. யா. சம்சார கோர கஹனே சரதோ முராரே மாரோக்ரபீகர மிருக பிரவரார்த்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சரநிதாகனி பீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். பியூட்டிஃபுல். செகண்ட் டைம் சொல்லும்போது ஸ்பிளிட் கரெக்டாக இருந்தது, அதுக்காக தான் கேட்டிருந்தேன்னா மாரோக்ர பீகர மிருக பிரவரார்த்திதஸ்ய. யா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 கரை வந்தது. ஸோ எஸ், இதுதான். சாரி. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அடுத்த ஸ்டான்ஸா இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். संसार कूपमति घोरमगाधमूलम् सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसार कूपमति घोर मगाध मूलम संप्राप्य दुःख शत सर्प समाकुलस्य दीनस्य देव कृपणा पदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बம். இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல கடைசி லைன்ல லக்ஷ்மி நரசிம்ம மம கராவலம்பம் தேகி, லக்ஷ்மி நரசிம்மா எனக்கு உன்னுடைய கைகளால நீ அருள் பண்ணணும் அப்படின்னு வேண்டிண்டு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்சார கூப அதிகோர அகாத மூலம், இதுதான் ஸ்பிளிட். என்ன அர்த்தம்? சம்சார அப்படின்னாக்கா இந்த உலகம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. சம்சாரம்ங்கிற உலகத்துல இந்த நிலப்பரப்பை பத்தி பார்த்தோம். போன ஸ்டான்ஸால இந்த நிலம் வந்து அடர்ந்த காடா இருக்கு. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் இருக்கு. அந்த ஒரு விலங்கும் ஒரு குணத்தோட கம்பேர் பண்ணி அந்த குணத்துல இருந்தெல்லாம் என்னை காப்பாத்து, நான் கஷ்டத்துல உழண்டுன்னு இருக்கேன், என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்டான்ஸால சம்சார கூபம் அதி கோர அகாத மூலம், அதாவது சம்சார கூபம், கூப்ப அப்படின்னாக்க இந்த இடத்துல ஒரு கூப்பன்னு சொல்றது வந்து
ஒரு ஆழமான ஒரு கிணறு. இந்த சம்சாரம் அப்படிங்கிற அந்த ஆழமான கிணற்றுல அந்த கிணறு எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதி அதி கோர, ரொம்ப என்ன சொல்றது, டெரிபிளா இருக்கு, ரொம்ப ஆழமா வேற இருக்கு. அகாதனாக்க ஆழமா, அந்த ஆழம் எவ்வளவுனாக்க கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு ஆழமா இருக்கு. மூலம் அப்படின்னாக்க அதோட அடி, அந்த கிணற்றோட முடிவு இருக்கும் இல்லையா, சம்சார கூபம் அதி கோரம் அகாத மூலம். அப்பேற்பட்ட அந்த ஆழமான கிணற்றுல அந்த என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு கோரமான ஒரு கிணற்றுல சம்பிராப்பிய, நான் வந்துட்டேன், நான் விழுந்துட்டேன் பேசிக்கா அந்த இடத்துல. அந்த கிணற்றோட அடியில நான் வந்து சேர்ந்துட்டேன். அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க துக்க சத சர்ப்ப சமாகுல. சமாகுல அப்படின்னாக்க எல்லாம் சேர்ந்துண்டு அசம்பிள் ஆயிருக்கு. என்னது அப்படின்னாக்க சத சர்ப்ப சமாகுல, 100க்கு மேற்பட்ட சர்ப்பங்கள், எல்லா விதமான பாம்புகளும், 100க்கு மேற்பட்ட பாம்புகளும் அந்த கிணற்றோட அடியில இருக்கு. அப்பேற்பட்ட அந்த கிணற்றுல நான் வந்து விழுந்துட்டேன். துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய, அதாவது இந்த இடத்துல வந்து சம்சார சாகரம், சம்சார உலகம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நிலையிலயும் ஒரு கஷ்டங்கள் வரும். அந்த ஒரு கஷ்டத்தினால ஒரு துன்பங்கள் நமக்கு வரும் இல்லையா, அந்த துன்பங்கள் அனைத்தையும் இவர் துக்க சத சர்ப்ப அப்படிங்கிறார். எல்லா துக்கத்தையும் எல்லா கஷ்டங்களையும் பாம்போட கம்பேர் பண்றார். ஓகேவா? இப்ப சம்சார சாகரம்னு சொல்லும், சம்சார காடுன்னு பார்த்தோம், இப்ப சம்சார கிணறு. அந்த கிணற்றுக்கு அடியில எல்லா விதமான கஷ்டங்களும் இருக்கு, அந்த கஷ்டத்துல நான் விழுந்துட்டேன். அடுத்த லைன்ல, 3rd லைன்ல தீனஸ்ய, அதாவது இப்போ இந்த மனசு சஞ்சலப்பட்டு இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கு, அப்பேற்பட்ட அந்த மனச தேவா அப்படின்னு லக்ஷ்மி நரசிம்மரை கூப்பிட்டு கிருபணா ஆபத ஆகதம் அப்படின்னாக்க, ஆகத அப்படின்னாக்க எல்லா, அதாவது என்ன சொல்றது, ஆபத ஆகதம் அப்படின்னாக்க, ஆபதம் அப்படின்னாக்க கிளாமிட்டி, பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிதுக்கமான ஒரு சமயம். கிருபணா ஆபத ஆகதம், கிருபணா, கிருபண அப்படின்னாக்க என்னுடைய மனசு இருக்கு இல்லையா, இந்த ஏழையான பாவப்பட்ட இந்த ஜென்மம் எல்லா விதமான பேரிடரையும் பாக்குறதுக்காக அந்த கிணற்றுல விழுந்திருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. துக்க சத சர்ப்ப சமாகுலம், எல்லா விதமான துக்கமும் ஒன்று சேர்ந்தார் மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கு அந்த கிணத்துக்கு அடியில. அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன், ப்ளீஸ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணுமே. எப்படி ஹெல்ப் பண்ணணும்? லக்ஷ்மி நரசிம்ம மம கராவலம்பம் தேஹி, அந்த கிணத்துலேருந்து என்ன நீ காப்பாத்தணும். எப்படி காப்பாத்தணும்? உன்னோட கையால என்ன கைய பிடிச்சு நீ எனக்கு ஏத்தி விடணும் அப்படின்னு சொல்றார் இந்த பர்டிகுலர் 4வது ஸ்தோத்திரத்துல. அதாவது எப்போதுமே ஊழ்வினை அப்படிங்கிறது திருக்குறள்லயும் நிறைய பார்த்திருக்கோம். சனாதன தர்மத்தோட பிரைமரி கான்செப்ட் இந்த ஊழ்வினை, அதுல இருந்து எஸ்கேப்பே கிடையாது. ஆனா அதுல எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா, இந்த நில் பேலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, நெட் 0 அப்படிங்கும் போது தனக்கு நம்ம காப்பாத்த போறவர் அந்த பகவான். அந்த பகவான் தன்னோட கைய புடிச்சு என்ன அழைச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அழகா எழுதியிருக்கார் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா. லக்ஷ்மி நரசிம்ம மம கராவலம்பம் தேஹி. சோ மம தேஹி கராவலம்பம், இதுதான் வந்து இந்த 4வது ஸ்டான்ஸாக்கான ஒரு சின்ன அர்த்தம். சோ இது யார் சொல்லணும் இப்போ கோரி? ஜி நான் சொல்றேன் ஜி. பேபி. ஓகே. இப்ப பேபி மாமி நீங்க சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் யார் சொல்லணுங்கிறத கௌரி நீங்க எனக்கு அப்புறமா சொல்லிட்டு பண்ணீங்க. சாரி, அவர் சொல்றது நீங்க கண்டினியூ பண்ணுங்க மாமி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லிடுங்க. அடுத்தது அவர் யாருன்னு சொல்லுவார். சம்சார சம்சார கூபம். கூபம், அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தேன்னா கரெக்டா ஒரு வேர்டும் ஓரளவுக்கு அழகா பிரிச்சிருக்கு. தேவநாகரியில வந்து எல்லாமே சேர்த்த மாதிரி இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து கூடிய வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிரிச்சு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா, தேவநாகரி தெரிஞ்சவா அதை பார்த்து சொல்லலாம். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பார்த்துடலாம். அதுல சம்சார சம்சார கூபம் கூபம் அதிகோரம் அதிகோரம் அகாத
அகாத மூலம் மூலம் சம்சார கூபம் சம்சார கூபம் அதிகோர அதிகோர அதிகோரம் அதிகோரம் அகாத மூலம். அகாத மூலம். So, இதை சேர்த்து சொல்லும் போது சம்சார கூபம் அதிகோரம் அகாத மூலம். சம்சார கூபம் அதிகோர மதாக மூலம். மகாத மூலம். மகாதவா? Yes. அகோரம் அகாத. So, கோரம் அகாத. சம்சார கூபம் அதிகோர மதாக மூலம். மகாத மூலம். மகாத, சாரி தமிழ்ல தா இருக்கு, சாரி. மகாத மூலம். நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோர்த் ஸ்டான்ஸா. மை பேட். அடுத்த லைன். சம்பிராப்ய சம்பிராப்ய துக்க துக்க சத சர்ப்ப சத சர்ப்ப சமாகுலஸ்ய. சமாகுலஸ்ய. ஓகே, அகைன் சர்ப்ப ரெண்டு சாவும் இருக்கு, சாவும் இருக்கு, சாவும் இருக்கு. கரெக்ட். சம்சார சம்பிராப்ய சம்பிராப்ய துக்க துக்க சத சர்ப்ப சத சர்ப்ப சமாகுலஸ்ய. சமாகுலஸ்ய. தேர்ட் லைன். தீனஸ்ய தீனஸ்ய. இட்ஸ் அகைன் நெடில் அது. தீனஸ்ய 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 தேவ தேவ கிருபணா. கிருபணா, அதாவது கிருப்பண ஆபதம் ஆகதஸ்ய. சோ சேர்த்து சொல்லும் போது கிருப்பணா பதம் ஆகதஸ்ய. கிருபணா பதமாகதஸ்ய. தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய. இந்த இடத்துல எல்லாமே தேர்ட் லைன்ல சா மட்டும்தான். தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய. தஸ்ய தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய. தஸ்ய தஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி மமதேஹி கராவலம்பம். கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். பியூட்டிஃபுல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து மீட்டரோட பார்க்கலாம். சம்சார கூபமதி கோர மகாத மூலம். சம்சார கூபமதி கோர மதாக மூலம். ஓ சாரி, நோ ப்ராப்ளம். சொல்லுங்க. ரெண்டு தடவை சொல்லணும். 2 times. ஓகே. சம்சார கூபமதி கோர மகாத மூலம். சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய. दीनस्य देव कृपणा पदमागतस्य. दीनस्य देव कृपणा पदमागतस्य. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன், நீங்க அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஓகே. சம்சார கூபமதி கோர மகாத மூலம். சம்பிராப்ய துக்க சத சர்ப்ப சமாகுலஸ்ய. தீனஸ்ய தேவ கிருபணா பதமாகதஸ்ய. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம்.
संसारगोपमधिकोरमदागमूलम् सम्प्राप्य दुःखशतसर्पशमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. பியூட்டிஃபுல். இன்டர்ஃபியர் பண்ணலாமா? சொல்லுங்க மாமி. அந்த ஃபர்ஸ்ட் லைன் அவளை திருப்பி சொல்லுங்க. மகாத மூலம் தமிழ்ல வந்து மதாக மூலம்னு தப்பா இருக்கு. அதனால அது வந்து இந்த கிளாஸ்ல வந்து இட்ஸ் எக்ஸ்கியூஸ்ட். லிரிக்ஸ் தப்பா இருக்கு. இல்ல அங்க கா சொல்லிடுங்க, அவளுக்கு கரெக்ட் பண்ணி சொல்லிடுங்க. அது தப்பா இருந்தா கூட, தமிழ் தப்பா இருந்தா கூட நம்ம மகாதன் வருது. ஓகே, மகா திருப்பி மகாத வந்து மதாதன்னு வருது இல்லையா? மகாத மூலம். தமிழ்ல தப்பா இருக்கு, கரெக்ட் பண்ணிடுறோம். தமிழ்ல தப்பா இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் இந்த தினசியாவும் தப்பா இருக்கு. தீனசியாக்கு அதனால சொன்னேன். ஆமா ஆமா, மாமி தமிழ் பார்த்து படிக்கிறேன், நான் புரிஞ்சிட்டேன். தமிழ் சாரி, இது சைமல்டேனியஸா மாமி நான் கரெக்ட் பண்ணிடுறேன். That's okay. We'll correct. நான் மாமிய தப்பு சொல்லல, நீங்க கரெக்ஷன் பண்ணனும்னு சொல்றேன். கரெக்ட் இல்ல, புரியுது. நான் சொல்றது அதுதான் சொல்றேன். மாமி வந்து தமிழ் பார்த்து படிக்கறாங்க, ரைட்? இல்ல மாமி, புரிஞ்சுது. யா நீங்க வந்து அத கரெக்ஷன் பண்ணனும். மகாத ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு தடவை படிச்சிடுவா ஜி? Yes please. संसारगूपमधिघोर मगाध मूलम् सम्प्राप्य दुःखशतसर्पशमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Excellent. Thank you mommy. Radhe Krishna. Namaskaram. Radhe Krishna. அடுத்த stanza. எஸ், அதேதான். இங்கேயும் இதே கண்டினியூவேஷன் தான். இந்த சம்சார கூப்பம்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து சம்சார கோரகஹனேன்னு பார்த்தோம். இங்க வந்து அஞ்சாவதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய வியக்ரஸ்ய ராகரசனோர் மிணிபீடிதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். இது ரொம்ப அழகா இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். ஸோ சம்சார சாகர, திரும்ப வந்து சம்சார சாகரத்துக்கு வந்தாச்சு. ஸோ செகண்ட் ஸ்டான்ஸான்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த இடத்துல நீ படகா வந்து எனக்கு கடக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லியிருப்பார் செகண்ட் ஸ்டான்ஸால. இப்போ திரும்ப அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சம்சார இது பார்த்தோம். என்ன சொல்றது, தேர்டுல வந்து சம்சார கோர கஹனேன்னு பார்த்தோம். அதாவது ரொம்ப டீப்பா இருக்கிற காடு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததுல வந்து சம்சார கூப்பமதி கோர அப்படின்னு பார்த்தோம். திரும்ப அஞ்சாவது ஸ்டான்ஸால சம்சார சாகர அப்படின்னு கடலுக்கு வந்தாச்சு, சம்சார சாகரத்துக்கு வந்தாச்சு. சம்சார சாகர விஷால கரால கால. விஷால அப்படின்னாக்க ரொம்ப அகெயின் ரொம்ப வாஸ்ட் ஓஷன், ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய ஒரு சம்சார சாகரம். கரால கால நக்ர கிரஹ. நக்ர கிரஹ அதாவது இட்ஸ் அ ஒன் சிங்கிள் வேர்ட். ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன விக்ரஹ நிக்ரஹ விக்ரஹஸ்ய. இது வந்து ஒரு சிங்கிள் வேர்ட். ஸோ நம்ம என்னங்கிறத பிரிச்சு பார்க்கலாம். ஸோ விஷால ரொம்ப பெருசுன்னு பார்த்தாச்சு. கரால அப்படின்னாக்க அகெயின் கலாமிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு டெர்பிளான ஒரு கடல். அதாவது இந்த இடத்துல போனாக்க நம்மளால போக முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் நிறைந்த ஒரு கடல். அது கிளியரா இல்லை. கால அப்படின்னாக்க அந்த இடத்துல டைம். அடுத்ததோட சேர்த்து பார்க்கும்போது ஏன் சொல்றார் அப்படிங்கறத பார்க்கலாம். நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹ, அதாவது விக்ரஹஸ்ய இல்லையா. ஸோ விக்ரஹ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அப்பேற்பட்ட அந்த சம்சார சாகரம் ரொம்ப பெருசா விசாலமா இருக்கக்கூடிய ஒரு சம்சார சாகரத்துல அந்த கடக்க போற சமயம் இருக்கு இல்லையா, அந்த கடக்க போற சமயமும் சரி அந்த இடமும் சரி கிளியரா இல்லை. ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்த ஒரு இடம். அதை கடக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அந்த டயத்துல அந்த டைம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நக்ர அப்படின்னாக்க முதலே, கிரஹ அப்படின்னாக்க
சேட்டலைட், பிளானட். அதாவது பிளானட், நாட் சேட்டலைட், பிளானட். கிரசன அப்படின்னாக்க முழுங்கிறது. நிக்ரஹ அப்படின்னாக்க கட்டி போட்ட மாதிரி ஒரு பைண்டிங். நிக்ரஹ மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு முழுங்கும் போது எப்படி மூவ்மெண்ட் இருக்கும்? ஒண்ணுமே மூவ்மெண்ட்ஸ் இருக்காது இல்லையா? விக்ரஹ அப்படின்னாக்க இந்த இடத்துல ராகுவை குறிப்பிடுற ஒரு வார்த்தை. அதாவது இந்த ராகு இந்த மூனை ஸ்வாலோ பண்ணும்போது எப்படி இருக்கும்? அந்த மூன் எந்த இடத்துலயும் அசைய முடியாது. இந்த விழுங்குற சமயத்துல இந்த ராகு விழுங்குற மாதிரி அது கிரகண நேரம், கஷ்டமான நேரம். சோ அந்த கஷ்டமான நேரம் அது மாதிரி இருக்கான் அந்த சம்சார சாகரத்தை கடக்கிறது கலாமிட்டிஸோட. எது கடக்கிறது அப்படின்னாக்கா முதலை கடக்கிறது இந்த இடத்துல. அதாவது முதலை நீர்ல அதுக்கு பலம் ஜாஸ்தி. ஆனா முதலைக்கே ஒரு கஷ்டம் அப்படின்னாக்க அந்த நீர் எப்படி இருக்கும், அந்த ஓஷன் எப்படி இருக்கும்? எல்லா விதமான கஷ்டங்களும் நிறைந்த ஒரு ஓஷன். பிகாஸ் முதலை தண்ணியில இருக்கும்போது அதுக்கு பலம் ஜாஸ்தி. தண்ணியில அது ராஜா. அதாவது அந்த மாதிரி ஒரு பிராணியால நேவிகேட் பண்ணி போக முடியாது வாட்டர்ல. ஆனா அந்த முதலைக்கே ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு துக்கம் நிறைந்த ஒரு கடல். அந்த கஷ்டம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க ராகு மூணை விழுங்கும் போது ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா? இந்த மூணுக்கான கஷ்டம் இருக்கு இல்லையா? அசைய முடியாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்டம் முழுங்கறதுனால. அப்பேற்பட்ட கஷ்டம் மாதிரி இந்த முதலை இந்த சம்சார சாகரத்துல கடக்கும் போது இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். வியக்ர அப்படின்னாக்க எகெயின், அதாவது என்னோட வியக்ர அப்படின்னாக்க அஜிடேட்டட், ரொம்ப என்ன சொல்றது, ஸ்திரமா இல்லாத ஒரு தன்மை. அடுத்தது ராக ரசன ரசனோர்மி நிபீடிதஸ்ய, ரசன ஊர்மி நிபீடித. நிபீடித அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். சோ கஷ்டங்கள் நிறைஞ்சிருக்கு. நிபீடித. ஊர்மி அப்படின்னாக்க அலைகள். ஓகேவா? ராக அப்படின்னாக்க ராக ரசன அப்படின்னாக்க இந்த இடத்துல ராகம்னு எக்ஸாக்டா எடுத்துக்காம, அதாவது பண் அப்படின்னு எடுத்துக்காம, ஆசைகள் அதுக்கும் ராக, பேஷன் அதுக்கும் ராக, எல்லா விதமான ஆசைகளும் அலையலையா வந்துட்டு இருக்கு. ஒரு ஆசையும் எனக்கு துன்பங்களை மட்டுமே கொடுக்கறது. பிகாஸ் ஆசையே துன்பம் அப்படின்னு வியக்ர. அதாவது இந்த ஒரு ஆசையினால மனசு சஞ்சலப்படுறது. அந்த சஞ்சலத்தினால எனக்கு துன்பங்கள் வருது. ஸோ இந்த துன்பங்களுக்கு ஒரு உவமையை கொடுக்கணும் இல்லையா? அந்த உவமைய ஃபர்ஸ்ட் லைன்ல சம்சார சாகரம் ரொம்ப துக்கமான, அதாவது கஷ்டம், அந்த கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். அந்த கடக்கும் போது முதலை கஷ்டப்படுமா அந்த இடத்துல? அப்பேற்பட்ட அந்த கஷ்டம் எது மாதிரி இருக்கு? ராகு சந்திரனை முழுங்குற மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த துக்கங்கள் எப்படி இருக்குனாக்க வியக்ர. என்னுடைய மனசு அது மாதிரி சஞ்சலப்படுறது. எதனால சஞ்சலப்படுறது? ராக ரசன, எல்லா விதமான பொருள்கள் மேலையும் மனிதர்கள் மேலையும் இல்லை, ஏதோ மேல இருக்கிற ஒரு பேஷன், ஒரு ஆசை. அந்த ஆசைகள் திரும்ப திரும்ப ஊர்மி அலையலையா வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு அலையினாலும் அந்த ஆசைகள்னாலையும் மனசு சஞ்சலப்படுறது. அதனால நிபீடித்த, அதனால மனசுக்கு துக்கங்கள் நிறைய வருது. பிகாஸ் ஆசைப்பட்டது அத்தனையும் கிடைக்கும்னு ஒன்னும் ரூல்ஸ் கிடையாது. சில நேரங்கள்ல கிடைக்கும், சில நேரங்கள்ல கிடைக்காம போகும். சில நேரங்கள்ல கேட்டதை விட பெட்டரா இருக்கும், அது சிலதுல கம்மியா இருக்கும். அதனால ஆசைப்பட்டது கிடைக்கும் போது எப்பவுமே சந்தோஷமா இருப்போமான்னு தெரியாது நமக்கு. அந்த ஒரு ஆசையாலையும் என்கிட்ட வரும்போது சஞ்சலப்படுறது மனசு. அதனால மனசு துக்கப்படுறது. அப்பேற்பட்ட நேரத்துல இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண லக்ஷ்மி நிருசிம்மா மம கராவலம்பம் தேஹி. எனக்கு உன்னுடைய கைகளால என்னை பிடிச்சுண்டு இந்த சாகரத்தை கடக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ண. உன்னுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். உன்கிட்ட நான் அடைக்கலம் பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 5வது ஸ்டான்ஸா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டான்ஸா. பிகாஸ் கேட்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும், மீனிங்கும் ரொம்ப அழகான ஒரு ஸ்டான்ஸா. ஸோ இதை ஒரு 2 டைம்ஸ் நம்ம சொல்லலாம். இப்போ யார் சொல்லணும் என் கூட சேர்ந்து? சரஸ்வதி மாமி. சரஸ்வதி மாமி, நமஸ்காரம்.
நானா நானா ஓ 2 சரஸ்வதி மாமி இருக்கா. ஆமா நீங்களா? நடராஜனா? ஆமாப்பா, ஆமா ஆமா. ஓகே ஓகே. சம்சார சம்சார சாகர சாகர விஷால விஷால கரால கரால கால. கால. சம்சார சாகர சம்சார சாகர விஷால விஷால கரால கால. கரால கால. அடுத்த ஸ்டான்ஸா, அடுத்த லைன். நக்ர நக்ர கிரஹ கிரஹ கிரசன கிரசன நிக்ரஹ நிக்ரஹ விக்ரஹஸ்ய. விக்ரஹஸ்ய. நக்ர கிரஹ நக்ர கிரஹ கிரசன 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 நிக்ரஹ விக்ரஹஸ்ய. நிக்ரஹ விக்ரஹஸ்ய. பியூட்டிஃபுல். சேர்த்து சொல்லி ட்ரை பண்ணலாம். நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. நக்ர கிரஹ கிரசன 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 யா. கிரசன. ஓகே. நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. பியூட்டிஃபுல். வியக்ரஸ்ய சாரி ஆமா ஆமா வியக்ரஸ்ய வியக்ரஸ்ய ராகரசனோர் ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. மினி பீடிதஸ்ய. எஸ். வியக்ரஸ்ய வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம். நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் ட்ரை பண்ணலாம். சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. பியூட்டிஃபுல். வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்ம மமதேஹி கராவலம்பம். பியூட்டிஃபுல். சம்சார சாகர விஷால கரால கால. சம்சார சாகர விஷால கரால கால. நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர்மிணி பீடிதஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். இப்ப நான் ஒரு ஃபுல்லா சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் சொல்லுங்க. சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர்மிணி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். Beautiful. One more time. சம்சார சாகர விஷால கரால கால நக்ர கிரஹ கிரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய. வியக்ரஸ்ய ராகரசனோர் மினி பீடிதஸ்ய. லக்ஷ்மீ நரசிம்ம மம தேஹி
கராவலம்பம். பியூட்டிஃபுல் மாமி, பியூட்டிஃபுல். ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க மாமி ப்ளீஸ். அந்த செகண்ட் லைன் அந்த நக்ரக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க இல்லையா? அது நக்ரனா முதலை. அது புரியுது. பட் அந்த இடத்துல நீங்க சொன்ன மீனிங் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது முதலை ஒரு கஷ்டமான, அதாவது முதலை வந்து சாகரத்தை கடக்கிறது வந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம், அதுக்கு கஷ்டம் கிடையாது, கரெக்டா? ஆனா அந்த பர்டிகுலர் சாகரம் கடக்கும் போது கெலாமிட்டிஸ் நிறைய இருக்கு, பேரிடர் நிறைய இருக்கிற ஒரு சாகரம், அங்க புயலா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அந்த சாகரம் கடக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த முதலை சாகரத்தை கடக்கிறது. அந்த கஷ்டம் எப்படி? பிகாஸ் ஒரு சுழல் இருக்குனாக்க அது கட்டி போட்டா அந்த நீந்த முடியாது அந்த இடத்துல இல்லையா? ஸோ கட்டி போட்டா மாதிரி சுழண்டுண்டே ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்த கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பேற்பட்ட அந்த கட்டி போட்டா மாதிரி ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்குனாக்க, கிரக கிரசன நிகிரக விக்கிரகசிய, அதாவது அந்த ராகு வந்து மூணை விழுங்கும் போது அந்த கட்டி போட்டா மாதிரி வாயை பொழந்துண்டு முழுங்குறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு துன்பம் அந்த நக்ர அந்த சம்சார சாகரத்தை கடக்கும் போது இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் அது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஏன்னா வேற மாதிரி அதை மீன் பண்றதுக்கு வழி இருக்காங்க, அதுக்காக நீங்க சொல்லுங்களே மாமி ப்ளீஸ், நாங்க கேட்டு. இல்ல அதாவது அந்த நக்ரங்கிறது அந்த கரால காலம் இருக்கு இல்லையா, ஒரு அந்த கருப்பு அப்படிங்கறதே வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு துன்பகரமான விஷயம். அப்படி கருப்பா இருக்கிற அந்த முதலை என்னன்னா, முதலை எப்படி இந்த சம்சார சாகரத்துல நம்மள எல்லாம் வந்து இந்த அப்படி ஒரு கடல்ல அது முழுங்குறது இல்லையா? அந்த முழுங்குற விஷயத்த வந்து அந்த ராகு வந்து எப்படி வந்து சந்திரனை முழுங்குறதோ, சோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவேட் பண்ணி சொல்லிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு. அதுவும் ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனா இருக்கலாம். பிகாஸ் நம்ம இன்டர்பிரட் பண்றதுதான் இல்லையா? பிகாஸ் அவர் என்ன நினைச்சு எழுதினாரு அவருக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்ட். இல்ல அது இல்ல எனக்கு அந்த மாதிரி தோணின உடனே ஐ ஜஸ்ட் போயிட்டு நான் கொஞ்சம் செக் பண்ணினேன். சோ கிளாட். அது அங்க போட்டிருந்ததுனால இப்ப நான் இங்க வந்தேன், இல்லன்னா நான் பேசாம சைலண்டா இருந்திருப்பேன். என்ன ஃபீல் பண்ணேனோ அது அங்க இருந்ததுனால I thought I can share. Okay. No problem. Thank you. அதாவது இன்னொரு விதமா கூட பார்க்கலாமே, அந்த சம்சார சாகரத்தை ஒரு மனுஷன் அதாவது இந்த இடத்துல பகவத் பாதாள் நான் கடக்கிறேன் என்ன அந்த முதல்ல விழுங்குறது, அந்த முதல்ல என்ன விழுங்குறது எப்படி இருக்குனாக்க ராகு வந்து மூணை விழுங்குற மாதிரி இருக்கு. பிகாஸ் முதலை பிடிங்கிறது தப்பிக்க முடியாத ஒரு பிடி இல்லையா? அந்த முதல்ல என்ன விழுங்குறது, அந்த விழுங்குறது அதுதான் அங்க வந்து கம்பேர் பண்ற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு இதுதான். அந்த முதல்ல என்ன விழுங்குறது, ராகு வந்து மூணை விழுங்குற மாதிரி இருக்கு, அந்த பொடியில இருந்து தப்பிக்க முடியல, கட்டி போட்ட மாதிரி இருக்கு. தேங்க்யூ. எஸ், சூப்பர் மாமி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர், பிகாஸ் லாஸ்ட் 6 minutes, யாராவது ஒருத்தர் 1 to 5 சொல்றல, ஒன் டைம் சொன்னா போதும். நான் ட்ரை பண்ணட்டுமா இல்ல வேற யாராவது இருந்தானா? ஓகே, வேற யாரோ சொல்லட்டும். ஓகே, ஐ திங்க் பேபி மாமி அவா சொன்னான்னு நினைக்கிறேன். நான் சொல்லவா ஜி? சொல்லுங்க. ஒரு டைம் சொன்னா போதும், ஒரு ஸ்டான்ஸா. ஓம் ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். அடுத்தது எஸ். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மி லசத்குச சரோருக ராஜஹம்ச லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம். சம்சார கோர கஹனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரவரார்த்திதஸ்ய ஆர்த்தஸ்ய மத்சர நிதாக நிபீடிதஸ்ய லக்ஷ்மி நிருசிம்ஹ மம தேஹி கராவலம்பம்.
संसारगूपमधिघोरमदागमूलम् सम्प्राप्य संसारगूपमधिघोरमगाधमूलम् सम्प्राप्य दुःखशतसर्पशमाकुतलस्य दीनस्य देव कृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम् அடுத்தது संसार सागर विशाल कराल काल नग्रग्रह रक्रशन निग्रह विग्रहस्य व्यक्रस्य राग रसनोर्मिणि पीठितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. Excellent. Thank you. Hare Krishna. Hare Krishna. So in the fourth stanza I will correct it before next class. Yeah. So towards the end of the session, Murugan anthem. யார் சொல்லணும் கோரி? ராஜேஸ்வரி மாமி சொல்றேன்னால வேணா சொல்லிட்டோம். புரியல. ராஜேஸ்வரி டைம் இருக்கு, நீங்க டக்குன்னு சொல்லிடுவே இல்லைங்க. தெரியல, டக்குன்னு சொல்லுவேனான்னு தெரியாது. போடுங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி भोगीन्द्र भोगमणिरञ्जित पुण्यमूर्ते योगीश शाश्वत शरण्य भवाब्धिपोत लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि संघट्टितांघ्रि कमलामलकान्तिकान्त ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि संघट्टितांघ्रि कमलामलकान्तिकान्त लक्ष्मी लसत् कुच सरोरुह राजहंस लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसार घोर गहने चरतो मुरारे मारोग्र भीकर मृग प्रवरार्धितस्य आर्तस्य मत्सर निदाघ निपीडितस्पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसारकूपमतिघोरमगाधमूलं सम्प्राप्य दुःखशतसर्पसमाकुलस्य दीनस्य देवकृपणापदमागतस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. संसारसागर विशाल कराल काल नक्रग्रहग्रसन नक्रग्रहग्रसन निग्रह विग्रहस्य அதாவது தனித்தனியாம சொல்லாம நக்ரக்ரஹக்ரசன அப்படி சொல்லணும். அது ஆக்சுவலி நக்ரக்ரஹக்ரசன நிக்ரஹ விக்ரஹஸ்ய व्यग्रस्य रागरसनोर्मिनि पीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். संसार सागर विशाल कराल काल नक्रग्रहग्रसन निग्रह विग्रहस्य व्यग्रस्य नागरसनोर्मिपीडितस्य लक्ष्मी नृसिंह मम देहि करावलम्बम्. சாரி, கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். No problem, ma'am. Beautifully said. Thank you. End of the session. முருகன் யார் சொல்றே? யார் சொல்லணும் கோரி? யார் வேணா சொல்லலாம். ஓகே, பேபி மாமி சொல்லுங்க நீங்க. சிவகுக முகுமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனாபுரி வாழ் திருவோகம் ஊரை கந்தா செங்கதிர் நிகர் தணிகாச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய்
தவமருளாகாதாரா தவ தவ முனிவோர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. ராதே கிருஷ்ணா. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். சிவகுஹ குமர பராச்சலபதியே ஷீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர்த்தணி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரற்பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஆதிசக்தி மாதா கி ஜெய். இந்த குரூப் இன்னைக்கு ஓப்பன் ஃபார் ஆல் 9 to 9. ஸோ உங்க ஃபீட்பேக் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்க யூ கேன் ப்ளீஸ் ஷேர் இன் த குரூப். யா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. எல்லாருக்கும் நமஸ்காரம். Thank you so much. ராதே கிருஷ்ணா. நமஸ்காரம். 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 வாழ்க வளமுடன். நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದः. ನಮಸ್ಕಾರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಸ್ಕಾರಂ. ನಮಸ್ಕಾರಂ.